வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வானிலை திடீரென ஒரு திருப்பத்தை எடுத்துள்ளது. இது மக்களின் கவலையை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஒருபுறம் கடுமையான வெப்பம் மக்களை வாட்டுகிறது, மறுபுறம் பல மாவட்டங்களில் கனமழை மற்றும் பலத்த புயல் அபாயம் நிலவத் தொடங்கியுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த சில நாட்களுக்கு பெரிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மலைப்பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் வரை உருவாகியுள்ள குறைந்த அழுத்த தாழ்வு நிலை இப்போது தமிழ்நாட்டின் வானிலையை வேகமாக பாதித்து வருகிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் முதலே கடுமையான வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கிறது. வட கடற்கரை மாவட்டங்களில் ஈரப்பதம் மற்றும் கடுமையான வெயில் மக்களை துன்புறுத்துகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணியில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டியது. அதே நேரத்தில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல பகுதிகளில் மேகங்கள் திரண்டு வருகின்றன. மேலும் லேசானது முதல் மிதமான மழை நிவாரணத்தை கொண்டு வரக்கூடும். கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை குறித்து அதிகப்படியான அபாயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடி, மின்னல் மற்றும் மின்னல் தாக்கும் சம்பவங்களும் நிகழலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களிலும் வரும் காலங்களில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காற்றின் தாக்கம் காணப்படலாம். ஆனால் இப்போது மிகப்பெரிய கேள்வி இதுதான்: தமிழ்நாட்டில் இந்த மழை நிவாரணம் தருமா அல்லது புதிய ஆபத்தாக மாறுமா? ஏனெனில் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை மிகவும் தீவிரமானதாக கருதப்படுகிறது. பல மாவட்டங்களில் திடீரென வானிலை மாறக்கூடும் மற்றும் பலத்த காற்றுடன் நிலைமை மோசமடையக்கூடும். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இருப்பினும் ஈரப்பதம் மக்களை தொடர்ந்து துன்புறுத்தும். வானிலை ஆய்வு மையத்தின்படி வட கடற்கரை தமிழ்நாட்டில் வெப்பநிலையில் சிறிய அதிகரிப்பு பதிவாகலாம். இதனால் வெப்பம் மற்றும் பிசுபிசுப்பு தன்மை நீடிக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 70.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கரூர், சேலம், கோயம்புத்தூர், நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியிலும் மிதமான மழை பெய்தது. காரைக்கால் பகுதி ஒப்பிடத்தக்க வளத்தில் வறண்டு காணப்பட்டது. வானிலை ஆய்வு மையம் மீனவர்களுக்கும் சிறப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அவ்வப்போது காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை எட்ட வாய்ப்புள்ளது. கடலில் உயரமான அலைகள் எழக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இப்போது வானிலை ஆய்வாளர்கள் கொடுத்துள்ள அறிகுறிகள் இன்னும் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஏனெனில் தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்களுக்கு வானிலை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஓரிடத்தில் கடுமையான வெயில் மக்களை வாட்டும், மற்றொரிடத்தில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை நிலைமையை மோசமடையச் செய்யலாம். அதாவது வரும் காலம் மிகவும் உணர்வு சந்திதமானதாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டுடன் தென்னிந்தியாவின் பல நகரங்களிலும் வானிலை வேகமாக மாறி வருகிறது. ஹைதராபாத்தில் இடி மற்றும் மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வெப்பநிலை 29 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம். அமராவதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. அங்கு வெப்பநிலை 21 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் வானிலை இன்னும் சுறுசுறுப்பாக காணப்படுகிறது. அங்கு அவ்வப்போது மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது. ஈரப்பதத்தின் அளவு 80 முதல் 90% வரை இருக்கலாம். இது புழுக்கத்தை இன்னும் அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்கள்
நாட்களுக்கு மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் வட கடற்கரை மாவட்டங்களில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மக்களை தொடர்ந்து துன்புறுத்தும். கடல் ஈரப்பதம் மற்றும் குறைந்த அழுத்தத்தின் கூட்டு தாக்கம் வானிலையை தொடர்ந்து நிலையற்று வைத்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி அல்லது காரைக்காலின் எந்த பகுதியில் வசிப்பவராக இருந்தால் அடுத்த சில மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் வானிலை எப்போது வேண்டுமானாலும் திடீரென மாறக்கூடும். கனமழை நிவாரணம் தருமா அல்லது புயலும் மின்னலும் புதிய நெருக்கடிகளை உருவாக்குமா? சென்னையின் ஈரப்பதம் இன்னும் அதிகரிக்குமா? மேலும் கடலோர பகுதிகளில் வீசும் பலத்த காற்று இயல்பு நாழ்வை அதிகரிக்குமா? இந்த அனைத்து முக்கிய அறிவிப்புகளுக்கும் இணைந்திருங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்துங்கள். ஏனெனில் தமிழ்நாட்டின் வானிலை இப்போது ஒவ்வொரு கணமும் புதிய திருப்பத்தை எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டின் வானிலையின் இந்த மாறிவரும் தன்மை இப்போது மக்களின் இதயத் துடிப்பை இன்னும் அதிகரித்துவிட்டது. ஒரு பக்கம் வானத்தில் கரு மேகங்களின் அசைவு அதிகரித்து வருகிறது, மறுபக்கம் வெப்பம் மற்றும் புழுக்கம் மக்களின் வாழ்க்கையை கடினமாக்கியுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வரும் 1-2 நாட்கள் மிகவும் உணர்வு சந்திதமாக இருக்கக்கூடும் என்று தெளிவான சங்கேதங்களை வழங்கியுள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மலைப்பகுதிகளில் கனமழை அபாயம் தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் மின்னல் தாக்கும் சம்பவங்களும் நிகழலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் மணி வரை எட்டலாம். அதே நேரத்தில் சில பகுதிகளில் இந்த வேகம் 60 கிலோமீட்டர் மணி வரை செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வானிலை முற்றிலும் நிலைஸ்தாபரமாக இருக்கப் போவதில்லை. பகல் நேரத்தில் கடும் வெயில் மற்றும் புழுக்கம் மக்களை துன்புறுத்தும். ஆனால் மாலை பொழுது சாயும் போது மேகங்களின் அசைவு வேகமடையலாம். வானிலை ஆய்வு மையத்தின்படி நகரின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் நீடிக்கும் என்று நினைக்கப்படுகிறது. இதனால்தான் மக்கள் வெப்பத்துடன் ஒட்டும் புழுக்கத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டின் வட கடற்கரை மாவட்டங்களில் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வெப்பநிலையில் ஏற்படும் சிறிய அதிகரிப்பும் மக்களின் துயரத்தை பல மடங்கு அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை நண்பகல் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மறுபுறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர்ந்து மேகங்கள் சுறுசுறுப்பாக உள்ளன. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் திடீர் கனமழை மற்றும் மின்னல் தாக்கும் அபாயம் நீடிக்கிறது. ஆனால் மிகவும் அச்சமூட்டும் விஷயம் இப்போது கடல் பகுதிகளில் இருந்து வெளிவருகிறது. ஏனெனில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் வானிலை வேகமாக உக்கிரமடைவது போல் தெரிகிறது. வானிலை ஆய்வு மையத்தின்படி கடலில் உயரமான அலைகள் எழக்கூடும் மற்றும் பலத்த சூறாவளி காற்றுகள் மீனவர்களுக்கு பெரிய ஆபத்தாக அமையலாம். வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர், தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் வங்கக்கடல் வரை செயல்பட்டு வரும் தாழ்வு நிலை இன்னும் வலிமை குழந்தில்லை என்று. இதனால்தான் தமிழ்நாட்டில் வானிலை தொடர்ந்து மாற்றங்களை சந்திக்கிறது. கடல் ஈரப்பதம் வேகமாக மாநிலத்தின் உட்பகுதிகளை அடைந்து வருகிறது. இதனால் திடீர் மேகங்கள் உருவாகி பல மாவட்டங்களில் கனமழை சூழல் உருவாகுகிறது. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களிலும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இங்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. பல பகுதிகளில் மின்னல் தாக்கும் நிகழ்வுகளும் ஏற்படலாம். மோசமான வானிலையின் போது மரங்கள் மற்றும் மின் கம்பங்களிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்று நிர்வாகம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. கடந்த சில நாட்களில் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் திடீரென வானிலை மாறியதால் மக்களுக்கு நிம்மதியும் கிடைத்தது மற்றும் துயரமும் அதிகரித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக அதிகமாக 70.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு போன்ற சூழல் உருவாகியது. அதே சமயம் மறுபுறம் சென்னை மற்றும் வட கடற்கரை மாவட்டங்களில் வெப்பம் மற்றும் புழுக்கம் மக்களை பாதித்தது.